ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே சினிமா டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கிஸ். இது ரீசெண்டாக கவின் நடித்து வெளியான ஒரு ஃபேண்டசி காமெடி ரொமான்டிக் மூவி தான். இந்த படத்தோட ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம். இந்த படத்தில் கவினோட கேரக்டர் நேம் நெல்சன். அவர் ஒரு மியூசிக்கல் பேண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு லவ் ரொமான்ஸ் எதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் யார் லவ் பண்ணாலும் அவருக்கு அது பிடிக்காது. அது மேலே அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ்க்கு அப்புறமா கவினும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பார்க்குக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்து, இது உங்களோட டைரி தான் நெல்சன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த டைரி அவர் பெருசாக கவனிக்கலை. அப்போ மழை வந்ததால் அவர் சீக்கிரம் வீட்டுக்கும் வந்துடுறாரு. அடுத்த நாள் கவின் வீட்டுக்கு வரப்போ லிஃப்ட்டில் அவரோட தம்பி யாரோ ஒருத்தரை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் வருது. அந்த ஃப்ளாஷில் அவங்க லவ் எந்த இடத்துக்கு போய் முடியும்னு சொல்லிட்டு விஷுவல்ஸ் பார்க்குறாரு. அதை பார்த்து தான் அவருக்கு ஒரே ஷாக்கு. எதனால் இப்படி நடக்குதுன்னு அவருக்கு எதுவுமே புரியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கவின் யார் கிஸ் பண்ணுறதை பார்த்தாலுமே அவருக்கு அவங்க லவ் லைஃப்பில் என்ன நடக்குங்கிற விஷுவல்ஸ் வரும். இது எதனாலன்னு தெரியல. கவினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடவே ஒருத்தர் இருப்பார். அவரோட பேர் சாம். அவரோட அப்பா வந்து விடிவி கணேஷ். அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். கவினோட பிரச்சனையை பற்றி விடிவி கணேஷ் கிட்ட சொல்லும்போது அவர் சில டெக்னிக்ஸ் சொல்கிறாரு. அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அந்த விஷயம் எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவர் அந்த புக்கை தூக்கி போட்டு பார்ப்பாரு. ஆனாலும் அந்த புக்கு எப்படியோ சுற்றி சுற்றி கவின்கிட்டே தான் திரும்ப வந்துடும். அதனால் அந்த புக்கை யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டேயே போய் என்ன டெஸ்டினி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. விடிவி கணேஷ் கவினை கூப்பிட்டு போய் அந்த டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விடுவார். அவங்க 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு டான்ஸ் ஸ்கூலில் இருக்க பையன் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு அதை ரொம்ப அழகாகவே அந்த பையனோட மனசு கஷ்டப்படாமல் அவனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாள். இதை பார்த்ததுலேருந்தே கவினுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த டான்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேர் சாரா தான். அவங்க கூட ரொம்ப க்ளோஸாகவே கவின் பழக ஆரம்பிப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே டெவலப் ஆகும். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்கும். அந்த டான்ஸ் ஸ்கூல் மூலயமா ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதில் கவினும் அந்த பொண்ணும் தான் பேராக இருப்பாங்க. ஒரு நாள் வெளியே போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போய் கவினுக்கு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதை கிஸ் பண்ணுவாங்க. அப்போது கவினுக்கு ஒரு விஷுவல்ஸ் வரும். அது ஹீரோயின் செத்து போன மாதிரியான விஷுவல்ஸ் அவருக்கு வரும். அதனால் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அவர் விலக ஆரம்பிப்பார். அவர் ஏன் விலகி போகிறாங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு புரியாது. அவங்களும் எவ்வளோ பேச கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் கவின் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டார். இதுக்கப்புறம் என்னதான் அவர் விலகி போனாலும் அவருக்கு பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் திரும்ப பேச ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த பொண்ணு அவர்கிட்ட பெருசாக பேச மாட்டாங்க. இப்போது அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊருக்கு போய் பிரபுவை மீட் பண்ணுவாங்க. அவர் தான் இந்த புக்கோட கதையை பற்றி அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது பழங்காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பெருசாக லவ் எல்லாம் பிடிக்காது. அவர்கிட்ட சிப்பாயாக வேலை செஞ்ச ஒருத்தர் ஒரு புக்கு எழுதியிருப்பார் லவ் பற்றி. அவர் ஒரு பொண்ணு ரொம்ப லவ்வும் பண்ணிகிட்ருப்பாரு. அது பிடிக்காத அந்த ராஜா அவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சு எரிச்சிருவார். அதனால் அவர் அந்த ராஜாவுக்கு ஒரு சாபம் விட்டுருப்பார். அதாவது அவனுக்கு எப்போவுமே லவ் கிடைக்காது, கிடைச்சாலும் அது நிலைக்காதுங்கிற மாதிரி. அதே போல் அந்த ராஜாவுக்கும் நடந்திருக்கும். இந்த கதையை படித்ததுக்கு அப்புறமா கவினுக்கும் பிரபு எல்லாருக்குமே கவின் தான் அந்த ராஜாவோட மறுஜென்மோன்னு புரிஞ்சுப்பாங்க. கவினுக்கும் அந்த ராஜா மாதிரி லவ்ங்கிறது பிடிக்காதுங்கிறதால இந்த பவர் கிடச்சப்போ ஸ்டார்டிங்கில் கவின் எல்லாருடைய லவ்வையும் பிரித்து விடுவார். ஏன்னா அவருக்கு லவ் பிடிக்காததால். கவினுக்கு அந்த ஃப்ளாஷில் என்னென்ன விஷயம் தெரியுதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை தடுக்க வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி தான் பிரபுவும் சொல்லியிருப்பார். இதை கேட்டுட்டு கவினும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இதை மாற்றுறதுக்கு எதனா வழி இருக்கான்னு யோசிக்கிறப்போ பிரபு ஒரு நாள் கவினுக்கு கால் பண்ணி, நீ தப்பு பண்ணதை சரி செஞ்சிட்டா இந்த சாபம் விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி சொல்வார். அதனால் கவின் அப்போதுலேருந்து அவர் எந்த லெவல்லாம் பிரித்தாரோ அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போவும் அவருக்கு விஷுவல்ஸில் தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி லவ் எல்லாம் சேர்த்து வச்சு அவர் அந்த சாபத்துலேருந்து வெளியே வந்தாரா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்தாராங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி லவ் ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது மாதிரி வேறு சில ரிவ்யூஸோடு நான் திரும்ப உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் பாய்.